ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவாக களமிறங்கிய யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காரு. மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் 2-3 நாளாக பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லாருக்குமே இது என்ன நிகழ்வுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட இதற்கான ஒரு மன்னிப்பு கூட கேட்கவே இல்லை, இதை சரிப்படுத்தவே இல்லை, இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் வந்தது ஒஸ்ட்டு கான்செப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கவலைப்படுற அளவுக்கு பல வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் முழுக்க வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லா பக்கமும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் கரெக்டாக யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு சக இசையமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் துரதிர்ஷ்டமான நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இருக்கிற ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கும் மேலே பல விஷயங்களை அவர் வந்து முன்னிறுத்தி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஒரு கான்செப்ட் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை சரியான முறையில் வந்து ஒழுங்குபடுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே வந்து கூட்டத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து விஷயத்தையும் கரெக்டாக பார்க்கணும், எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம மேற்கொள்ளணும். ஆனால் அந்த விஷயம் துரதிர்ஷ்டவசமாக சில நேரத்தில் மாறிடும். ஆனால் இந்த மாதிரி மாறுறது, இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக சரியாக யார் பார்த்துக்கணுன்னும் போது அந்த கச்சேரி நடக்கிறதுக்கு யாரெல்லாம் துணை நிற்கிறாங்களோ அந்த நிறுவனம் இருக்கும் பார்த்திங்களா, யார் அந்த ஈவெண்ட்டை எடுத்து நட்டுறாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துருக்கணும். அது எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி சில மோசமான ஒரு விஷயம் ஏற்பட்டுருது. எங்களுடைய இசை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னா அது வந்து ரசிகர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கே ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சல் ஏற்படுற அளவுக்கு நடந்திருக்குன்னும் போது அது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர்கள், ஏற்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து இதன் மீது வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன். அண்ட் ஒவ்வொரு பாடங்களும் வந்து நம்ம லைஃப்பில் கற்றுக்கிற ஒரு விஷயந்தான், அது நம்மளை மேம்பட செய்யுது. அதனால் எதிர்வரும் காலத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. ஸோ ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு, அதே நேரத்தில் என்ன மிஸ்டேக்கோ அதையும் வந்து சுட்டி காட்டுற விதமாகவும் பேசியிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஸோ அவர் சொல்லியிருக்க இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.